லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஷர்மிளா தற்பொழுது தெலங்கானா மாநில காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சமீபத்தில், அதாவது இப்பதான் தெரியும் நமக்கு காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க அப்படின்றது. இதையெல்லாம் முன்கூட்டியே பேசி வச்சு இதுதான் இலக்காக வைத்துக் கொண்டு பிறகு காங்கிரஸ்ல சேர்ந்தாங்கன்னு எடுத்துக்கலாமா? சென்ற வருடத்திலிருந்தே ஒய்.எஸ். ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்தார். குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பலமுறை பேசியிருந்தார். ஆனால் அப்போது அந்த சமயத்திலே காங்கிரஸ் கட்சியில் இணையாமல் பிறகு முழுவதுமாக பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு இந்த வருடம் சமீபத்திலே இணைந்தார் என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட சூழலில்தான் இன்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஒய்.எஸ். ஷர்மிளாவை நியமித்துள்ளது. ஒய்.எஸ். ஷர்மிளா ஆந்திர முதல்வர் ஜெகன் ரெட்டியுடைய சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் அவர் பெரும்பாலும் தனது அரசியல் நடவடிக்கைகளை தெலுங்கானா மாநிலத்திலேயே மேற்கொண்டு வந்தார். அவருடைய சகோதரரான ஜெகன் ஆந்திர மாநிலத்திலே முதல்வராக இருப்பதுடன் ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்து வருகிறார். ஆகவே அந்த சூழலிலே ஷர்மிளா தனது அரசியலை முழுவதுமாக தெலுங்கானா மாநிலத்திலே நடத்தி வந்தார். தெலுங்கானா மாநிலத்திலே முன்னாள் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெலுங்கானாவில் தற்போது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் கட்சி ஷர்மிளாவை ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமித்துள்ளது. அதாவது தற்போது ஜெகனுக்கும் ஷர்மிளாவுக்கும் நேரடி மோதல் ஏற்படும் வாய்ப்பு இதனால் உருவாகிறது என்று அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. தெலுங்கானாவில் ஆட்சியை பிடித்தது போலவே ஆந்திர மாநிலத்திலும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என உற்சாகமாக காங்கிரஸ் கட்சியினர் களம் இறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய தலைவருடன் உற்சாகமாக காங்கிரஸ் கட்சி ஆந்திர மாநிலத்திலும் ஆட்சியை கைப்பிடிக்கும் முயற்சியில் களமிறங்கும் என நாம் எதிர்பார்க்கலாம். மணிமாறன், இப்ப வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இன்னும் கடுமையாக இருக்கும்னு நினைக்கலாமா? நிச்சயமாக. அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது போலவே அதே போலவே கர்நாடகா மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. தென்னிந்தியாவில் தனது செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு வருகிறது. ஏனென்றால் தென்னிந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருக்கிறது. ஆகவேதான் சென்ற முறை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி கேரளா மாநிலம் வயநாடுவிலே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட சூழலில் அந்த மாநிலத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணிக்கையிலே மக்களவை தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது. அடுத்தபடியாக கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி என தற்போது அடுத்த இலக்காக ஆந்திர பிரதேச மாநிலத்தை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் முயற்சியிலே ஷர்மிளாவை களம் இருக்கிறது என சொல்லலாம். என்றால் சமீபத்தில் தான் அவர் கட்சியிலே சேர்ந்திருந்தால் உடனடியாக அவர் கட்சியின் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஆகவே இதற்கான திட்டங்களை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வகுத்துள்ளது என்பதை காண முடிகிறது. மணிமாறன், தெலங்கானாவில் அவங்க போயிட்டு அவங்க இணைகிறாங்க. தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுக்கு காரணமா இருக்கு, முக்கிய புள்ளியா பேசப்பட்டது. நிறைய நகர்வுகள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆந்திர மாநிலத்துடைய காங்கிரஸ் தலைவராக அவர் நியமனம் செய்யப்படுவதற்கு வேற ஏதேனும் காரணம் இருக்கா? நிச்சயமாக. அதாவது தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பே தனது திட்டங்களை வகுத்து ஒரு வலுவான தலைமையுடன் களமிறங்கி இருந்தது. அதுவும் அல்லாமல் 10 ஆண்டுகளாக அங்கே தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, அதாவது ஒய். சந்திரசேகர் ராவ் அரசுக்கு எதிராக அதிருப்தி நிலவி வந்த சூழலில் சுலபமாக காங்கிரஸ் கட்சியால் தெலுங்கானாவிலே ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. அதே போன்ற ஒரு முயற்சியை ஆந்திராவிலே செய்து பார்க்க வேண்டும் எனத்தான் காங்கிரஸ் கட்சி களமிறங்கி இருக்கிறது. ஏனென்றால் ஆந்திர மாநிலத்திலும் ஜெகன் ரெட்டி 10 வருடங்களாக ஆட்சியிலே இருக்கிறார். தேர்தல் வரவுள்ள சூழலிலே மக்களவை தேர்தல், அதன் பிறகு சட்டசபை தேர்தல் என 2 தேர்தல்களிலுமே ஆந்திர மாநிலத்தில் வெற்றி காண வேண்டும் என காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு இருக்கிறது. ஆகவேதான் தற்போது இத்தகைய நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது.
மேலும் ஆந்திர தெலுங்கானா மாநிலத்தில் இருந்ததை போன்றவே ஆந்திர மாநிலத்திலும் அரசுக்கு எதிராக அலை வீசினால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. அதுதான் இந்த முக்கிய நியமனத்தின் பின்னணியில் உள்ள நோக்கமாக தெரிகிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.